வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். ஆட்டுக்காலை எப்படி சுத்தம் பண்றது, அதுக்கப்புறம் அதை வச்சு ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். இந்த ஆட்டுக்கால் சூப்பு முறைய நீங்க நைட்டு பண்ணிட்டு காலையில வெறும் வயிற்றுல நீங்க குடிச்சீங்கன்னா இது ரொம்ப நல்லது. மாற்று சிகிச்சை பண்ணவங்களுக்கு, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ஆட்டுக்கால் சூப் ரொம்ப நல்லது. நான் எப்படி செய்யறேன்னு பாருங்க. இதை நீங்க உங்க வீட்லயே செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு பசங்களுக்கு எல்லாம் கொடுங்க. பெண் குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நான் இன்னைக்கு நைட்டு செய்யறேன், அதனால கொஞ்சம் டல்லா, இந்த இடத்துல டல்லா இருக்கும். நாளைக்கு காலையில இந்த நான் செஞ்சு முடிச்சிட்டு குக்கர் ஓபன் பண்ணி உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் சூப்பு கூடவே ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கறதும் பதிவிடுறேன். சரி, கொஞ்சம் வீடியோக்கள்ல கொஞ்சம் லென்த்தா இருக்கும், நான் முழுசா பாருங்க. அப்பதான் இதுல என்னென்னலாம் சேர்த்திருக்கேன், இதெல்லாம் எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். வாங்க பார்க்கலாம். இப்ப நான் ஆட்டுக்கல் 2 ஆட்டுக்கல் வாங்கியிருக்கேன். இது வந்து கடையிலேயே அவங்களே சுட்டு எல்லாம் எனக்கு வெட்டி கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம இதுல வீட்டுல என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதுல கொஞ்சம் முக்கிய நல்லா கழுவி எடுக்க போறோம். நான் இது நல்லா வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு ஆட்டுக்கால் வந்து முழுசா கிடைக்குது அப்படின்னா அதை நீங்க ஒண்ணும் இல்ல, முடியோட இருக்கு அப்படின்னா சுடுதண்ணி கொஞ்சம் வச்சுங்க. சுடுதண்ணில கொஞ்சம் சோடா உப்பு போட்டு அதுல ஆட்டுக்காலை போட்டு எடுத்தீங்கனாலே முடி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இது மாதிரி கறிக்கு எடுக்கணுங்கிற அவசியம் கூட அதுல கிடையாது. சரி, இதை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க. ஊற வச்சிட்டீங்கன்னா ஓரளவுக்கு அதுல இருக்கிறது எல்லாமே, ஏதாவது கிருமிகள், பாக்டீரியாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் செத்து போயிடும். கொரோனா சமயத்துல எல்லாம் இப்படிதானே பண்றோம், மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் மஞ்சத்தூள் வேப்பலான்னு போட்டு எல்லாம் கொதிக்க வச்சு எல்லாம் குடிக்கிறோம்ல, அது மாதிரிதான். ஸோ மஞ்சத்தூள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆட்டுக்கால் சூப்பு செய்யறப்ப. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆட்டுக்கால் சூப்பு எப்படி வைக்க போறோம்ங்கிறத செய்யலாம். இப்ப எலும்பு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்ப நம்ம இது தண்ணியில ஒரு 2 தடவை நல்லா அலசி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் குக்கர்ல போட்டு வேக வச்சிடலாம். நான் இப்ப 2 ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். இந்த 2 ஆட்டுக்காலுக்கு உண்டான இன்கிரீடியன்ட் மட்டும் நான் அப்படியே சொல்றேன் உங்களுக்கு. வெட்டி வச்சிருந்த வெங்காயம் ஃபுல்லத்தையும் போடுறேன். நான் இதுல நறுக்கெல்லாம் செய்யல, நான் அப்படியே தான் முழுசா போடுறேன். ஏன்னா எப்படி இது ஒரு 10ல இருந்து ஒரு 15 விசில் வரைக்கும் நம்ம கொடுப்போம். அதனால அதுலயே அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிறோம். வெட்டி போடணும் அப்படிங்கிறவங்க வெட்டி போட்டுங்க. மிளகு ஒரு 2 ஸ்பூன் எடுக்கிறேன். மிளகு கொஞ்சம் இடிச்சு சேர்த்துங்க அது கூட. சரி, இதை நான் இப்ப நல்லா இடிச்சிட்டேன். இடிச்சது இது கூட அப்படியே சேர்க்கிறேன். சீரகம் ஒரு 3 ஸ்பூன். இதெல்லாம் நம்ம காலையில வெறும் வயிற்றுல குடிக்க போறோம், அதனால இதுல மசாலா அதெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். நம்ம கழுவும் போதும் அதுல மஞ்சத்தூள்ல தான் கழுவிருப்போம், மஞ்சத்தூள் தனியாக தான் கழுவிருப்போம். இதுக்கு அடுத்து வெட்டி வச்சிருக்கிற ஒரு பூண்டு பல். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி நறுக்குனது, கருவேப்பிலை, மல்லித்தலை. இப்ப இதுல நான் வந்து குக்கர்ல வச்சு வேக வைக்கும் போது உப்பு போடாம நான் வேக வைக்க போறேன். ஏன்னா உப்பு போட்டீங்கன்னா அந்த வேகிற தன்மை கொஞ்சம் கம்மியாயிரும். இதுல நீங்க அந்த ஆட்டுக்கால் முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திடுங்க. இப்ப ஆட்டுக்கால் சூப்பு வச்சு எடுத்தீங்கன்னா ரெடி ஆயிரும். இது ஒரு 15 விசில் வச்சு நல்லா இது பண்ணியாச்சு. நான் இப்பதான் ஓபன் பண்றேன். இது மேல நெய் மிதக்கிற மாதிரி வருது பாத்தீங்களா, இதுதான் இந்த ஆட்டுக்காலோட உள்ள இருக்கிற மஜ்ஜையோட தண்ணிகள். இது வந்து நீங்க காலையில வெறும் வயிற்றுல குடிக்கும் போது கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடுல குடிக்கணும். அதனால திருப்பி நான் இப்ப என்ன பண்ண போறேன், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விசில் வச்சு இறக்க போறேன்.
ஆட்டுக்கால் சூப்பு ரெடி. இப்ப ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செஞ்சோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க. இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, உள்மூட்டு மாற்று சிகிச்சை அறுவை பண்ணவங்களுக்கு, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ரெகுலரா நீங்க கொடுக்கலாம். ரெகுலரானா டெய்லியும் கொடுக்க கூடாது. இது வந்து கொழுப்பு சத்து அதிகமா இருக்கும். அதனால நீங்க மாசத்துக்கு ஒரு நாள் இல்ல மாசத்துக்கு 2 நாள் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ரொம்ப நன்றி.